அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ என்ன கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னா, ஆர் அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்பை எதுலலாம் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா, வி, யூ, தே இந்த 3 ப்ரொனவுனுக்கும் ஆர் அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட், இந்த யூவில் மட்டும் இங்கிலீஷில் என்ன ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னா, யூ அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஒரு ஆளாக இருந்தாலும் யூன்னு தான் சொல்கிறாங்க, நிறைய பேர் இருந்தாலும் யூன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அரபியில் ஹுமா சொல்லுவோம்ல, அது ஆணுக்கும் ஹுமா தான் சொல்லுவோம், பெண்ணுக்கும் ஹுமா தான் சொல்லுவோம். அந்துமாவும் அப்படிதான், நம்ம ஆணுக்கும் அந்துமா தான், பெண்ணுக்கும் அந்துமா தான். பட் இடத்த பொறுத்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி யூ அப்படிங்கிறது இடத்த பொறுத்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். ஒரு ஆள் இருந்தாங்கனாலும் யூ தான் சொல்லுவோம், பல பேர் இருந்தாலும் யூ தான் சொல்லுவோம். யூ அப்படிங்கிறது சிங்குலரா ஒருமையில வரும்போது அதுல நம்ம யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட் அந்த வார்த்தையை சிங்குலர்ல சொல்லுவோம். யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது பன்மையில நம்ம சொல்றோம். அதுதான் வித்தியாசம். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க மாணவர்கள் அப்படிங்கிறத சொல்றோம். இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒருமையில இருக்கக்கூடிய வார்த்தையை பன்மையா ஆக்குறதுக்கு எஸ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கிறோம். இது நம்ம பல பேருக்கு தெரியும். இதனால் ஒரு சின்ன ரிமைண்டர், ஒருமையில இருக்கக்கூடிய வார்த்தையை பன்மையா மாத்துறதுக்கு எஸ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சேர்த்தா போதும். ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ். பென், பென்ஸ். அதே மாதிரி நம்ம அரபியில தத்னியா அப்படிங்கிறது இருக்கு, அதுக்கப்புறம் தான் ஜம்முக்கு போவோம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்டது வந்தாலே அது ஜம்மா மாறிடும்.